15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது வங்கக்கடல்ல நிலவி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று நள்ளிரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது நம்ம பெய்ஞ்சதை பார்த்தோம். அந்த வகையில தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேற்கொண்டு செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் காலை 10 மணிக்குள்ளாகவே 2 மாவட்டங்கள்ல மிதமான மழையும் 13 மாவட்டங்கள்ல லேசான மழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில 15 மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் காலை 10 மணி வரையில மழை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இதனை தொடர்ச்சியா புறநகர் பகுதிகளிலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக இந்த மிதமான மழை இன்று முழுவதும் பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.